ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ப்ரீவியஸில் கேட்ட தமிழ் தகுதி தேர்விலிருந்து 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம், நியூ சிலபஸ் வைஸ். சரிங்களா? ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 26. இதுக்கு முன்னாடி 25 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெய்லியுமே வந்து 50 வினாக்கள் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் இருக்குது. சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வீடியோஸ் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்சில் வந்து எக்கனாமிக், பாலிட்டின் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் பார்த்து டெஸ்ட்டை ரைட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா இங்கே மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4, சரிங்களா, குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2, குரூப் 4 அண்ட் எஸ்ஐ எக்ஸாம். சரிங்களா? ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 ருபீஸில் வந்து தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர், இப்போ நம்ம பார்த்துருக்க டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே சேர்த்தியே வந்து வெறும் 400 ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனே நான் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து எதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கான டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான கொஷினும் இருக்குது இதில். 51வது கேள்வி, தாமரை இலை நீர் போல, தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. தாமரை இலை நீர் போல அப்படின்னா என்னப்பா? தாமரை இலையில் நீர் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும்? பட்டும் படாமல் இருக்கும். ஸோ அந்த இலை தனியாக இருக்கும், தண்ணி தனியாக இருக்கும். கரெக்டாக? பட்டும் படாமல் இருத்தல். ஆப்ஷன் பி, பட்டும் படாமல் இருத்தல். 52வது கேள்வி வந்து பாருங்கள், பேரறிவாளன் திருப்போல, பேரறிவாளன் திருப்போல என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா என்னப்பா? பலருக்கு பயன்படும். ஆப்ஷன் ஏ, பலருக்கு பயன்படும்னு பொருள். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 53வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான இணையை கண்டறிக. சரியான இணை. ஸோ இந்த நாளில் எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல அப்படின்னா என்ன? ஏமாற்றம். சரிதான், கரெக்டாக. இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்ட நாகம் எப்படிப்பா இருக்கும்? விரைவு அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, பயம். சரிங்களா? பயம் தான் வரும். அடுத்து வந்து பாருங்கள், குன்றில் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா என்ன? வேதனை அப்படிங்கிறாங்க. வேதனையாக வரும்? ஸோ கிடையாது, புகழ். சரிங்களா? புகழ் வந்து ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காட்டும் பளிங்க போல் அப்படின்னா நம்மளோட இதை வந்து அடுத்தவங்க மூலயமா நம்ம காமிக்கிறது. சரிங்களா? சேர்ந்திருத்தல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் சரியாக கொடுத்துருக்கிற இணை எது? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. இலவு காத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50 கேள்வியிலுமே டெஸ்ட்டை ரைட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். 54வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்வினை தொடர். ஆப்ஷன் சி, செய்வினை தொடர். கண்டிப்பாக தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டைப் ஆஃப் தொடர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். 55வது கேள்வி, விடைக்கேற்ற சரியான வினாவை காண்க. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வஉசி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி விடை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கேற்ற வினா கேட்குறாங்க. பாருங்கள், தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றவர் யார்? தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றவர் யாருன்னு கேட்போமா? கிடையாது. வஉசி எதை கற்றார்? வஉசி எதை கற்றார்னு கேட்க மாட்டோம். வஉசி அவர்கள் எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்? எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்? ஸோ இதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் சரியில்லை. கரெக்டாக? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? நிறைய பேர் வந்து சி வந்து ஆப்ஷன் சரின்னு போடுவீங்க. ஸோ 4 ஆப்ஷனையும் படித்து பாருங்கள், சரியான வினா எதுன்னு படிச்சுட்டு போடுங்க. சரிங்களா? வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 56வது கேள்வி வந்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். வஉசி அவர்கள் வந்து வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழில் சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற வினா எதுப்பா?
வஉசியின் பெருமைகளை கூறு. தவறு. வஉசியின் முகத்தன்மை எது? இதுவும் தவறு. வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? நிறைய இருக்குது. ஸோ தன்மைகள்னு சொல்லுவோம். கரெக்டாக. வஉசியின் தன்மைகள் பன்முகமா? ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. வஉசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? என்னென்ன? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழில் சங்க தலைவர். சரிங்களா? சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 57வது கேள்வி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை காண்க. குவிந்து குவித்து. குவிந்து குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அகற்ற பணியாளர்கள் குவிந்தார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இங்கேயும் வந்து குவிந்த வந்திருக்கு. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். குவிந்த குவித்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம தொடர் சொல்லணும். கரெக்டாக. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள். சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 58வது கேள்வி. சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் கவிஞர் என்று புகழப்படுபவர். சரியா? தவறு. தமிழகத்தின் கவிஞர் வாணிதாசன் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. கவிஞர் வாணிதாசன் என்று புகழப்படுபவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். இதுவும் தவறு தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். சரியா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? கவிஞர் வாணிதாசன் அவர்கள். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடர். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கொஷின் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து படித்து பாருங்கள். சரிங்களா? படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். 59வது கேள்வி வந்து பாருங்கள். அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்வு செய்க. அகர வரிசையில் இந்த 4ல் எது வந்து சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். அன்னை, அறிவு, அன்று, அன்பு, அழகு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? அன்னை வரும்னாங்க. அறிவு, அன்று. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வருமா? ஸோ அப்போ இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள். அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை. ஸோ சரியான ஆர்டரா? அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை தான் சரி. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2வது சரி. அடுத்து வந்து பாருங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. ஃபஸ்ட் வந்து காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், அப்புறம் தான் முத்தம் வரும். கரெக்டாக. காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம் தான் வரும். அப்போ 4ம் சரி. அப்போ 2 4 மட்டும்தான் சரியான அகரவரிசை. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 60வது கேள்வி வந்து பாருங்கள். எழுதிய பாடல் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. எழுதிய பாடல். ஸோ பார்த்தாலே தெரியுதுன்னா பெயரச்ச தொடர். ஆப்ஷன் பி பெயரச்ச தொடர். 61வது கேள்வி. மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்கப்பா. மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னப்பா? மகிழ்ந்தோர். ஆப்ஷன் பி மகிழ்ந்தோர் தான் சரி. சரிங்களா? மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது? மகிழ்ந்தோர். 62 வந்து பாருங்கள். எழுது என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. எழுது அப்படிங்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வினை எச்சம் எப்படி சொல்லுவோம்? எழுதி. ஆப்ஷன் பி எழுதி தான் சரி. கரெக்டாக. எழுதிய வராது. எழுதி தான் சரி. 63வது கேள்வி. வேர்ச்சொல்லை கண்டறிக. கற்றார் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்னப்பா? கற்றார் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன? கல். கற்ற வராது. சரிங்களா? கல் தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நிறைய பேர் வந்து கற்ற போடுறீங்க. ஸோ நிறைய டவுட் கேட்குறீங்க வேர்ச்சொல்லில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்து வேர்ச்சொல், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், ஸோ எல்லாமே வினை எச்சம் எல்லாமே ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நாங்கள் இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிகினராக இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு புக்ஸில் தேடி நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக நாங்களே 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல் நோட்ஸுமே நாங்கள் கொடுத்துறோம். சரிங்களா? எல்லாமே சேர்த்தியே வந்து உங்களுக்கு ஒன்லைனராக நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் தனியாக புக்ஸை ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக சிலபஸ் வைக்கிறீங்க. நம்ம பிடிஎஃப் எடுத்து டேரெக்டாக ரிவிஷன் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இனி தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் வெறும் 400 rupees தான். சரிங்களா? ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய பேர் கேட்டங்காட்டி கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம்.
64வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஷ் விழுந்தாள். மாலா பள்ளத்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. பற்றத்திலும் வராது. பள்ளத்தில், மாலா பள்ளத்தில் விழுந்தாள். கரெக்டா? இதுவும் தவறு. மாலா பள்ளத்தில் விழுந்தாள் அப்படிங்கிறது தான் சரி. 65வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. சொல்லுங்கப்பா. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புன்னு எப்படி சொல்லுவோம்? அறம், இந்த அறம் வருமா? வராது. அறம் செய்ய விரும்பு. ஸோ இது வந்து சரிதான். அறம், அறம் செய்ய விரும்பு, இது சரி. அறம் செய்ய விரும்பு, இந்த விரும்பு வராது. கரெக்டாக? அதே மாதிரி இந்த அறம் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. அறம் செய்ய விரும்பு தான் சரியான தொடர். கரெக்டுங்களா? 66வது கேள்வி. ஸோ கண்டினியூவாக டெஸ்ட்டை ரைட் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 67வது கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எதிர்மறை என்னப்பா வரும்? அல்ல வருமா? தவறு. அல்லல் வரும். அன்று, இதுவும் வராது. அல்லை, இதுவும் வராது. சரிங்களா? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னு சொல்கிறோம்ல, விரும்பி அல்லல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எதிர்மறையாக சொல்லும்போது அல்லல்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 68வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலர், மலர் நம்ம எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். தவறு. மலரை கொண்டு வான்னு சொல்லுவோமா? இதுவும் தவறு. மலரை பறித்து வான்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரெக்டு. சரி. அப்போ கரெக்டானது எது? மலரை கொய்து வா. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? மலர் அப்படின்னா கொய்து தான் வரணும். மரபு பிழையை தான். சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. மரபு பிழை எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. 69வது கேள்வி, மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான். குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான் அப்படிங்கிறாங்க. பானை செய்தான் நான் சொல்லுவோம். கூரை வேய்ந்தான், பானை செய்தானா சொல்லுவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மரபு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு தொடரையே உட்காந்து அதில் என்ன மிஸ்டேக்குன்னு உட்காந்து படிச்சுட்ருப்போம். சரிங்களா? இங்கே சொல்லிட்டாங்க மரபு பிழைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. மண் பானை செய்தான் அப்படிங்கிறாங்க. பானை என்ன சொல்லுவோம்? பானை வனைந்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? பானை வனைந்தான் தான் சொல்லுவோம். பானை உருவாக்கினான்னு சொல்ல மாட்டோம். பானை தயாரித்தான்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? பானை என்ன பண்ணுவாங்க? வனைந்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு தொடரையே படிச்சுட்டு அதில் எதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்காங்களா, இல்லை இந்த இடத்துல கமா கொடுத்துருக்காங்களே, அப்போ இங்கே வந்து கமா கொடுக்கலையே, ஸோ அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இந்த கேள்வியில் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல மேக்ஸை சால்வ் பண்ணும்போது டைம் பத்தலை, ஜிஎஸ் படிக்கிறதுக்கு டைம் பத்தலை, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு டேரெக்டாக மரபு பிழைனா லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் மரபு தொடர் எதுன்னு. அதில் என்ன மிஸ்டேக் இருக்கோ டக்கு டக்கு நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? 70வது கேள்வி வந்து பாருங்கள், வலுவு சொல்லற்ற தொடர் எதுப்பா? வலுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா நேற்று நீ வந்தேன். கண்ணா நேற்று நீ வந்தேன் அப்படின்னா சொல்லுவோம். தவறு. கண்ணா நேற்று நீ வருகிறாய். கண்ணா நேற்று நீ வருகிறாய்ன்னு சொல்லுவோமா? இதுவும் தவறு. கண்ணா நேற்று நீ வருகிறாய். கண்ணா நேற்று நீ வருகிறாய், இதுவும் தவறு. கரெக்டாக? இது ரெண்டுமே ஒரே தான். வருகிறாய், வருகிறாய்ன்னு தான் கொடுத்துருக்கேன். கண்ணா நேற்று நீ வந்தாய். புரியுதா? நம்மளுக்கு என்ன தொடர், அதாவது வந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வந்தாய், நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போனது. சரியா? அப்போ கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடர். 71வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ 4ல் வந்து எதுப்பா பொருந்தலை? சொல்லுங்கள் பார்க்கலாம். மண்ணீட்டாளர்னா யாருப்பா? மண்ணீட்டாளர் அப்படிங்கிறனா யாரை சொல்லுவோம்? சிற்பி சொல்லுவோமா? அதே கண்ணுள் வினைஞர் அப்படின்னா யாரு? ஓவியரை சொல்லுவோம். காருகர்னா யாரு? காருகர்னா நெய்பவர் சொல்லுவோம். சரிங்களா? நெய்பவர் தான் காருகர்னு சொல்லுவோம். அதே துகிர்னா என்னப்பா? துகிர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளம். சரிங்களா? துகிர் அப்படிங்கிறது வந்து பவளம் தான் சொல்லுவோம். சரிங்களா?
துகிர்னா என்ன? பவளம். ஸோ இதில் பொருந்தாது எது பண்ணீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணீட்டாளர்னா சிற்பி, கண்ணூல் விளைஞர்னா ஓவியர், காருகர்னா நெய்பவர். அப்போ துகிர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பொருந்தாதது, பவளம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது. ஸோ சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். 72 பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இதில் வந்து பாருங்கள், பொருந்தாத சொல் நம்ம சிலபஸில் இருக்குது. ஆனால் என்னப்பா 8 தொகை 10 பாட்டெல்லாம் நம்ம சிலபஸில் இல்லை, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் எல்லாம் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. பெரிய புராணம், கம்பராமாயணம் எல்லாம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு பொருந்தாத சொல்லில் எது வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, மதுரை காஞ்சி, கலித்தொகை, இதில் வந்து பொருந்தாது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருந்தாது மதுரை காஞ்சி. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து 10 பாட்டு நூலில் ஒன்று. கரெக்டாக? 10 பாட்டு நூலில் வரும். இதே நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல். சரிங்களா? 8 தொகை நூலில் வரும். கரெக்டாக? அப்போ பொருந்தாது இது 10 பாட்டு நூல்லாம். ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ 2 மினிட்ஸ் படிங்க. ஸோ நான் 5 மார்க் நம்ம கையில் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? படிக்கலாமா? இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வந்து மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் பலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகிறது. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். எந்த ஒரு படமாக பார்த்தாலும் மொழிபெயர்ப்பு கொடுக்குறோம். எந்த ஒரு சீரியலாகட்டும், படங்களாகட்டும், எல்லா திரைப்படங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் கொடுத்து தான் பேசிக்கிறாங்க. யாருமே வந்து டைரெக்டாக பேசலை. மொழிபெயர்ப்புங்கிறது வந்து எல்லா துறைகள்லேயும் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு டைம் படிக்கலாம். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் பலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி கிடையாது, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகிறது. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. ஓகேயா? படிக்கலாங்களா? இப்போ 5 கொஷின்ஸ் பார்க்கலாமா? 73 இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளோட வளர்ச்சிக்கு வந்து எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு தான் தேவைப்படுகிறது. சரிங்களா? ஸோ மொழிபெயர்ப்பு மூலமாக தான் வந்து எல்லா துறைகளும் வந்து வளர்ச்சி அடைகின்றன. 74 மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? ஊடகம். ஆப்ஷன் டி ஊடகத்தோட வளர்ச்சி வந்து இல்லாமல் போயிருக்கும். 75 மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவது எது? இலக்கணம்ங்கிறாங்க, தவறு. இலக்கியம் இதுவும் வராது. புனைக்கதையும் இல்லை. இதழ்கள். ஆப்ஷன் டி இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெறுவது. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பால் தான். 76 விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் டி மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது அப்படின்னா நாளிதழ் படிப்பு. ஆப்ஷன் ஏ நாளிதழ் படிப்பு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் 2 தடவை நம்ம பேராகிராஃப் படித்தா 5 மார்க்கு நம்ம கையில். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? 78 பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடு. பகடு. பகடுனா என்ன? எருமைக்கடா. டேரி தேன். மேதி. மேதினா என்ன? எருமை. களை கரும்பு. கரெக்டா? பகடுனா எருமைக்கடா, பேரி தேன், மேதி எருமை, களை அப்படின்னா கரும்பு. சரிங்களா? ஆன்சர் 2 4 3 1. ஆப்ஷன் சி 2 4 3 1 தான் சரி. 79 வந்து பாருங்க, சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை காண்க. கோடு. கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றனர். அதாவது வந்து ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதுக்கான சரியான பொருளான்னு கேட்டிருக்காங்க. கோடு மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. சரியா? சரிதான்.
நேமி, நேமின்னா என்ன? மேக மலையுச்சியை சூழ்ந்தது தான் நேமிங்கிறாங்க. ஸோ தவறு. விருச்சி அப்படின்னா என்னென்னா, அவன் கோபத்தில் தீய சொற்களை பேசினான் அப்படிங்கிறது வந்து விருச்சிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு தான். செலவு, மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தன. ஸோ அதுக்கு என்ன செலவா? இல்லைல்ல. ஸோ அதுவும் தவறு தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. 80வது கேள்வி வந்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? ஸோ சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. பருக்கை, இருக்கை அப்படிங்கிறாங்க. தவறு. புல், தாவரம், இதுவும் தவறு. அல்லல்னா சேருப்பா, கரெக்டா? அல்லல் சேரு. மடிவு அப்படின்னா தொடக்கம்ங்கிறாங்க. கரெக்டா? இதுவும் தவறு தான். சரிங்களா? அப்போ அல்லல்னா சேரு அப்படிங்கிறது தான் சரியானது. சரியாக பொருந்தியுள்ளது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 81 சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் நாள். 1 கூட்டல் நாள் என்ன சொல்லுவோம்? ஒரு நாள். ஆப்ஷன் ஏ ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நாள் வராது, ஒரு நாள் தான் வரும். ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வரும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 82 வந்து பாருங்கள், சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல், புல்லோட கூட்டப்பெயர் கேட்டிருக்காங்கப்பா. புல் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்துருக்கோம் தோட்டத்தில் புல் வந்து வைப்போம்லாம். புல் வந்து நடும்போது புல் அப்படியே கத்தையாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது என்ன சொல்லுவோம்? புல்கட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? புல்கட்டு, புட்கூட்டு, புட்குவியல், புட்குடையெல்லாம் வராது. சரிங்களா? புல்கட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 83 படலை என்பது என்ன? படலைன்னா என்னப்பா? படலை என்பது மாலை குறிக்கும். ஆப்ஷன் டி மாலை தான் குறிக்கும். 84 செறிவு என்பது என்ன? செறிவு சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். தவறு. அன்புடையோரை பிரியாது வாழ்தல். முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். ஸோ முன்னாடி நம்ம சொன்ன வாக்கை எப்போவுமே காப்பாற்றணும். ஸோ அதுக்கு தான் வந்து செறிவு அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? செறிவு அப்படின்னா நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றுறது தான் வந்து செறிவு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 85வது கேள்வி. கலைச்சொல் அறிக. ரினைசன்ஸ் அப்படின்னா என்னப்பா? மறுமலர்ச்சி, நம்பிக்கை, மெய்யியலாளர், மீட்டுருவாக்கம். மறுமலர்ச்சி. ஆப்ஷன் ஏ மறுமலர்ச்சி. கலைச்சொற்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நான் படிக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 6லேருந்து 12th வரைக்கும் கலைச்சொற்கள் படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 10 to 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 86 வந்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ஸோ நோட் பண்ணுங்கள், இந்திய தேசிய இராணுவ படையோட தலைவராக இருந்தவர் யார்? தில்லான் அவர்கள். சரிங்களா? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக? அப்போ கூற்று சரிதான். காரணம், தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். யார் தலைமையில் அப்படின்னா நேதாஜி அவர்கள் தலைமையில் தமிழகத்திலிருந்து பெரும் படையை வந்து திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வந்து வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். யார் தலைமையிலன்னு கேட்பாங்க, நேதாஜி அவர்கள் தலைமையில். சரிங்களா? ஸோ அப்போ காரணமும் சரிதான். ஸோ அதனால தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி தில்லான் அவர்கள் சொன்னாங்க. கூற்று காரணம் இரண்டுமே சரிப்பா. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஐஎன்எம்லிங் கொஷின் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. 87 வந்து பாருங்கள், இதுவும் வந்து கூற்று காரணம். கூற்று வந்து பாருங்கள், உன், பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றது. உன், பெரு அப்படிங்கிறது வந்து துணை வினைகள் வந்து செய்யப்பாட்டு வினைகளாக அமைகிறது. சரிதான். காரணம், செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினையாகும். செய்யப்படு பொருளை வந்து முதன்மைப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ காரணமும் சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 87 வந்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறி. குறில் நெடில்னா என்னப்பா? ஆ இ அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதில் தவறானது வந்து கேட்டிருக்காங்க. அறம் பொருள்னு கொடுத்துருக்காங்க. அறம் பொருள்னா வரும், குறில் நெடில் வராது. ஸோ அப்போ இது வந்து தவறு. உணவு ஊதல். கரெக்டாக? உணவு ஊதல். ஏ எறும்பு ஏணி. சரிதான். இன்பம் ஈகை. அப்போ தவறானதை வந்து ஆப்ஷன் ஏப்பா, அறம் பொருள் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க. 89 வந்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடம் வரும்பா. சரிங்களா?
ஸோ இதில் வந்து எந்த இடத்த இதில் வந்து இந்த நாளில் எதை சேர்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு, மிகுந்த, என்ன, இயற்கை. நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், மிகுந்த புத்தகம் வாங்கி வாருங்கள், என்ன புத்தகம் வாங்கி வாருங்கள், இயற்கை புத்தகம் வாங்கி வாருங்கள். ஸோ நாளில் எதுப்பா வரும்? ஆப்ஷன் ஏ தானே வரும். கரெக்டாக. நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 90வது கீழே வந்து பாருங்கள். சரியான இணை சொற்கள் எழுதுக. நூலின் பயன் படித்தல், டேஷ் கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். எனில் தான் வரும். சரிங்களா? எனில் கல்வியின் பயன் கற்றல். அடுத்து வந்து பாருங்கள். 91வது கேள்வி. சரியான இணைப்பு சொல் எழுது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஏனெனில், அதனால், எனவே, மேலும். இதில் எதுப்பா வரும்? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும், ஆப்ஷன் டி, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ அதனால் அப்படிங்கிறது வராது, மேலும் தான் வரும். சரிங்களா? 92வது கேள்வி. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். ஆகையால், அதனால், இல்லை என்றால், எனவே. ஆன்சர் இல்லை என்றால். நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 93வது கீழே வந்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி சொல் எதுப்பா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற தொடரில் வர வலுவமைதி சொல் எதுனா வருகிறார். வருகிறார் அப்படிங்கிறதா வலுவமைதி. கரெக்டாக. ஆப்ஷன் பி தான் வந்து சரி, வருகிறார். 94வது கீழே வந்து பாருங்கள். வின், வின் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. வின் தடைன்னு சொல்லுவோமா? வராது. வின் வெளி, விண்வெளின்னு சொல்லுவோம். விண்மீன், விண்மீன் தான் சொல்லுவோம். விண்மின்னு இருக்குது, இதுவும் தவறு. விண்பலி வராது. சரிங்களா? அப்போ விண்வெளின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 95. கிளி, கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒலி மரபு சொல். ஸோ இங்கே வந்து நார்மலாக வந்து வின் அப்படிங்கிற சொல்லோட பொருந்தி வரும் சொல் கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஒலி மரபு சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கிளி என்னப்பா பண்ணும்? கிளி கூவுமா? தவறு. அகவும் வராது, குளரும் வராது. கிளி பேசும். ஆப்ஷன் டி, பேசும் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டி தான் வந்து சரி, கிளி பேசும். 96வது கீழே இருந்து பாருங்கள். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. எழுத்து வழக்கு சொல் கேட்டிருக்காங்க. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். சரிங்களா? ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்டுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம்? ரவைக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் தவறு. ராத்திரிக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். இதுவும் தவறு. இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். கரெக்டா? ராவுக்கு, ஸோ இதுவும் வந்து வராது. கரெக்டா? அப்போ சரியானது எது அப்படின்னா இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 97வது கீழே வந்து பாருங்கப்பா. மருவு பெயர்கள். குடந்தை என்பதன் மருவு என்னப்பா? குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். ஆப்ஷன் சி, கும்பகோணம் தான் சரி. கரெக்டா? 98வது கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயர்களின் மருவு பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியான ஊர் பெயர்களின் மருவு பெயர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் நோட்ஸை பற்றி. இந்த மருவு பெயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 மருவு பெயர்கள் வந்து நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். ப்ரீவியஸ் கொஷனில் கேட்ட எல்லாத்தையுமே நாங்கள் அதில் பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். திருச்சி, திருச்சிராப்பள்ளி. திருச்சி, திருச்சிராப்பள்ளி. சரியா? சரி. கும்பை, கும்பகோணம் அப்படிங்கிறாங்க. குடந்தை தான் வரும். கரெக்டாக? குடந்தை தான் கும்பகோணம். தம்பை, தஞ்சாவூர். தஞ்சை தான் தஞ்சாவூர். உதகை, உதகைன்னு என்னப்பா? ஊட்டி தான் வரும். கரெக்டாக? அப்போ சரியானது தான் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. திருச்சி, திருச்சிராப்பள்ளி. 99வது கேள்வி. பட்டு, பட்டு இணையான தமிழ் சொல் என்ன? பட்டு அப்படின்னு என்னப்பா சொல்லுவோம்? பட்டுன்னு சொல்கிறோம்ல, பட்டு. பட்னா என்ன? ஆனால். ஆப்ஷன் பி, ஆனால். பட் அப்படிங்கிறது என்ன? ஆனால். கரெக்டாக? லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். பிறமொழி சொல் களவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொல் களவாத தொடர் கேட்டிருக்காங்க.
கம்ப்யூட்டர் துறையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பிறமொழி சொல், அது வராது. கரெக்டாக. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. ஸோ இது வந்து சரியான தமிழ் சொல். கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான். தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல். வேலைகளை எளிதாக மிஷின்கள் உதவுகின்றன. ஸோ இதுவும் தவறு தான். மிஷின் அப்படிங்கிறது பிறமொழி சொல். கரெக்டாக. கம்ப்யூட்டர் துறையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் வந்து பிறமொழி சொல் வராது. ரெண்டாவது வந்து கடல் நீர் உப்பாக இருக்கிறது. ஸோ இது வந்து தமிழ் சொல் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டாக. தியேட்டர் அப்படிங்கிறதும் வராது. மிஷின்கள் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல் தான். இப்போ சரியானது ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 50 வினாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷினும் சொல்லியிருக்கு, அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லணும். சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிடிஎஃப் நோட்ஸை பற்றி. ஸோ சும்மா நான் சொல்ல விரும்பலை. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ ஆஃபர் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். வேணுங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸு. சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, ரிவிஷன் பேட்ச். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.